ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா பேபி நெல்லோன்னுட்டு நாம் விளையாட போகிறோம். அதில் புதுசாக அப்கிரேட் வந்திருக்கான். இந்த சாப்டர் 1ம் சாப்டர் 2வும் சாப்டர் 2 நாளைக்கு போட்டேன். இன்றைக்கி நாம் சாப்டர் 1 பார்த்துடலாம். ஆமாம், இதுக்கு நல்ல ஆறுவது இந்த ஆறுதா ஏதோ ஒன்று லைக்கு சப்ஸ்கிரைபு நிறைய கிடச்சிதுன்னா உங்களுக்கு பார்ட் 2 போட்டுறேன். அது நல்லா கஷ்டமாக இருக்குமா, ஃபுல்லாக அதில் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ செவத்துல மோதிட்டு சமாளிப்போம். இல்லை, நான் ஏதோ லேக் ஆகிட்டேன், அதனால தான் செவத்துல மோதினேன். இப்போ வாங்க பால் பாட்டில் எடுத்து கொடுத்துடலாம். நாளைக்கு நாம் வந்துடுறோம். அதில் தான் புதுசாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்களா, நாம் விளையாடி பார்த்துருவோம். என்னது கீழே பச்சை போது சூப்பர் பவர் கிடச்சிட்டா இது இருந்துட்டாப்டே போயாய் யாய் வாங்க போ. என்னது கீழே போட்டுட்டு ஆளல சரி நாம் எடுத்து வைப்போம். என்னது எடுத்து வைக்க முடியல, இருக்கட்டும். நாம் என்னது டைப்பர் மாற்றலாம். என்ன கீழே தானே போட்டேன், காணாமல் போயிட்டான் எப்பட்றா. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வால்யூம்லாம் இருக்கும், நான் சில சத்தம்லாம் கேட்கும். ஏன்னா எங்கள் அக்கா டிவி பார்த்துருந்தா சில சவுண்டில் நான் கூட போட்டுட்டேன். இல்லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதில் கண்டுக்கக்கூடாது. எங்களுக்கு ஒக்கமாயிரும் பக்கம். ஆமாம், சரி இப்போ நம்ம கன்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க கதை புக்கு படிக்கலாம். த பிரின்சஸ் அண்டு த கேட்டா ஏதோ ஒன்று வாசிக்க தெரியாது. ஏதோ ஒரு புலம்பி விடுவோம். அசுகு சுக்கு சுக்கு சு அசுகு சுக்க அசுகு சுக்கு சுக்கு சு அசுகு சுக்க, அவ்வளோதான் ஸ்டோரி. இதுக்கு மேலே காட்டினா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், பார்த்துக்கோ. தெரியாத உடனே தூங்கிட்டான். நம்ம போய் லியோ படத்தை பார்ப்போம். நம்ம சேனலில் டிஓடி இருக்காரு. நான் தான் அவங்களுக்கு அப்பே இப்படி நடிக்கிறோம் அப்படி நடிக்கிறோம், இது அதான் ஐடியா கொடுத்து எப்படி நடிச்சிருக்காங்கன்னுட்டு பார்ப்போம். என்னது லியோ படம் ஆடில் ஓடிட்டுருக்கா? ஆடா நோ ஆடு இப்போவே தன்னை காட்டுது. எவன் பிளே எவன் எழுப்பி விட்டான்? ஏ போயாய், யாரும் என்ன எழுப்பி விட்டா? இன்னைக்கு வாங்களே, சரியான கச்சேரி இருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கிறது எழுப்பி விட்டா சின்ன பையன் சவுண்டு தான் கேட்குது. என்ன ஆளை காணோம்? ஆளு காணோம் எதுக்கு? ஏன் ஆளு காணோம்? கீழே சீக்கிரம் வா வேலை. இந்த மாதிரி மறைய வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன், பார்த்துக்கோ. ஓம் போடு, குழந்தைய தூக்கி பெட்டில் போடு, மூஞ்சி கட்டாதப்போ. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், பிடி சாரோட ஸ்ட்ரிக்டான ஆள், பார்த்துக்கோ. டைப்பர் போடணும், நீயே போடணும், பார்த்துக்கோ. என்னது போல இங்கி பிங்கி பாங்கி ஃபதர் ரெசட் டாகி டெலிஃபோன் நம்பர் இங்கி பிங்கி வாங்கி என்ன போயிட்டே இருக்கு. ஆமலாதான் ஏதோ ஒன்று இதுதான் கிடச்சிருக்கு, போட்டு பார்ப்போம். சிரிக்கிறானா? சிரிக்கிறான். அன்லைக்கா நாம் கூட்டிகிட்டு போயிடலாம். அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம ஊர் மக்களுக்கும் நல்லது. ஆமாம், இல்லைன்னா என்ன நடக்கணுன்ட்டு தெரியாது. இப்போ அங்கே டிவியில் ஏதாச்சும் பார்ப்போம். லியோ படம் வேறு செய்தியில் இருக்குது. என்ன ஆடில் ஓடிட்டுருக்கு? என் மூஞ்சில் என்ன கேலரிட்டு ஓட்டிருக்கா? சரி நம்ம தூங்கிடுவோம். நம்மளுக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு வம்பு, தூங்கிடலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது நைட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் லோட் ஆகிட்டே இருக்கு. சுத்துது கண்ணாலே வந்தாச்சு திருப்பி உள்ள வந்தாச்சு. அங்கே என்னது என்னலே பார்த்துட்டு நானும் கூட சேர்ந்து பார்க்குறேன். நல்ல என்னது ஹாரர் ஷோவா? சேனலு உனக்கு டிவி ஆஃப் பண்ணி விட்டாதான் சரிப்பட்டு வரும். ஆஃப் பண்ணியாச்சு. ஹாரர் ஷோவா இந்த வயசில்? ஹாரர் இந்த வயசில் எல்லாருமே டோரா பூஜையை பார்த்துட்டு குளிரை திருடான்னு சொன்னா தெரியாம தான் சொல்லிட்டே நீ பாருலே, என்னை லாக் பண்ணிட்டாப்லே. ஏ போய்
பால் பாட்டில் இருக்கு. இங்கே மேலே இருக்குமா? இல்லை. இங்கே கிடச்சிட்டு ஓப்பன் ஆகிட்டு போ. என்னாலும் உனக்கு தைரியம்ல அதிகம்லே. ஆமாம், இவன் பேய் குழந்தையாச்சே. இல்லை பாருங்க, எப்படின்ட்டே தெரியல. ஏதோ அதுதான் அவனுக்கு பூஸ்டர் ஓடல. இல்லை பால் பாட்டில் குடித்த உடனே என்னது இருக்கிறான்ட்டு பாருங்க. இங்கே போடுவோம். இல்லை பாருங்களேன், ஸ்டைலாக காலுக்கு மேலே காலு நீட்டு போட்டுட்ருக்கான். தூரு பாருங்களேன். உன்னை பார்த்தா ஜட்டிலாம் தெரிச்சு ஓடிடும்ல. ஆமாம், ஜட்டி போய் எடுப்போம். என்ன தெரிச்சு ஓடிட்டு உன்னை பார்த்த உடனே தெரிச்சு ஓடிட்டு சொன்னேம்ல. அப்படி புடி தாவில ஓடுது. அது மாதிரி ஓடு. என்ன செஞ்சுருக்கோம் பாருங்களேன். ஜட்டிகளை தொப்பி தப்பிச்சு ஓடுது. ஆனால் பாருங்க, எட்டி பார்க்குது. பிடிக்குதுன்னா அது தெரிச்சு ஓடுது பாருங்க. இப்போ என்ன செய்யுது? அடுத்தது ஜட்டிக்கு கண்ணாடியா? அப்படி கவட்டைக்கு கீழெல்லாம் ஓடுது. கவட்டைக்கு கீழெல்லாம் ஓடுது. இது லாக்காக தானே இருந்து என்னது ஒன்று செய்வோம். இது இப்போ சாத்தி விட்ருவோம். இப்போ என்ன செய்வேன்? ஆனால் பாருங்க, ஜட்டிக்கு மூளை இல்லைல்ல, அதுதான் அப்படின்ட்டு செவுத்துல முட்டிக்கிட்டு தேவையா உனக்கு? அப்பவே மாட்டியிருந்தா உனக்கு இது பிரச்சனைலாம் ஆகுமா? இந்த மாதிரி தான் கண்ணு தான் இருக்கிறேன்னு சுத்தம். பார்த்துக்கோ, இந்தா மாட்டிக்கோ. உன்னை பார்த்துலாம் ஜட்டிலாம் ஓடுது. சிரிக்கிறா பாரு. தூக்கிட்டோம். ஐயோ, ரொம்ப சீட்டிட்டோமோ. கிடக்கட்டும். எவ்வளோ போடு. உன் குழந்தைய தூக்கி பெட்டில் போடு. பெட்டில் போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ என்னது எடுப்போம்? என்னது? இங்கே பிங்கி போங்கி இந்த ரேபிட்டு. இந்த ரேபிட்டு தான் எடுப்போம். இந்த ரேபிட் இந்த வச்சுக்கோ. இப்போ நான் கதை படிக்க போகிறேன். நிம்மதியே தூங்குவியா? நானும் போய் லியோ படத்தை பார்த்துட்டு வருவேனா? எழுந்து அசுக்கு சுக்கு சுக்கு. லேய், என்ன லேய்? சரியா அவனா இல்லைன்னா இவனா இல்லைன்னா சிரிக்கிறா பாருங்களேன். படத்துக்கு தூங்கல, வாயில் எடுத்து வந்துடும். செஞ்சுட்டு சிரிக்கிறானா? இது ஒருத்தர தான் உனக்கு ஸ்டோரி, வேறு ஸ்டோரி கிடையாது பார்த்துக்கோ. அசுக்கு சுக்கு சுக்கு அசுக்கு சுக்கா அசுக்கு சுக்கு சுக்கு அசுக்கு சுக்க. அவ்வளோதான், போ. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் இங்கிலீஷ்லலாம் கிடையாது. நான் அது வேறு தமிழ் டாக்கிங் ஒத்தகி. ஆமாம், இந்த கதை பிடிக்கலாம். நேராக போய் லியோ பார்ப்போம். பார்ப்போம். பாருல, என்னது? யாரோ டோரை தட்டுறாங்களே. என்னது? கீழே பாக்ஸு. அண்ணா அங்கே பாருங்க, முயல் குட்டி உருண்டு வருது. ஒருவேளை பிச்சு தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து உருண்டு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இதுக்கு உயிர் இருக்கோ ஏதோ ஒன்று. நாம இதுக்குள்ளே கிடப்போம். என்னது? லியோ சேனலுக்கே மறந்துட்டு லியோ சேனல் நம்பர் செய்தி தெரியாமல் போட்டுட்டேன்னு எனக்கு கண்ணெல்லாம் கெட்டுது. என்ன கெட்டுது? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த நைட்டை முடித்து 3rd நைட்டுக்கு வந்தாச்சு. இதில் தான் கச்சேரியே ஸ்டார்ட் ஆகுது. வாங்க கச்சேரியை போய் பார்ப்போம். உள்ள வந்தாச்சு. எங்க இருக்க? இப்போ சோஃபால தான் உட்காந்துருவான். ஆனால் பாருங்க, டிவி சேனல் ஓடுது. டிவி சேனலில் பார்க்க வந்தேன், உள்ளேயும் இல்லை. உள்ள எங்கே போய்ப்பான்? அங்கே மேலே தான் இருப்பான். இவன் முக்கியமாக சதி பண்ண அவன் தான் விஷயம். அவன் தான் போகிற இடத்துலலாம் லைட் ஆஃப் ஆகி பிளிங்காய் எரியுதே. பயன்படுத்தாதே. எப்படியோ குஷியும் கொடுத்துட்டு வந்தாச்சு. குஷியோ ஏதோ ஒன்று அடுத்தது தான் ஷட் ஆஃப் யுவர் மவுத் அந்த மாதிரி சொன்னேன். சரி, இப்போ நாம் சாப்பிட போவோம்.
ஃபஸ்ட்டு இது திறப்போம். நான் செய்கிற மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அழகான சாண்ட்விச் கிடச்சிருமா? எப்பட்றா? ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கணும். அந்த ப்ரெட்டை டோஸ்ட்டில் ஆட் ஆகிது இல்லை. அப்புறம் சீஸை போட்டுக்கணும். சீஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் தக்காளி போட்டுக்கணும். அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியா ஏதோ ஒன்று அது போட்டுருவோம். போட்டாச்சு. இது என்னன்னுட்டு தெரியல. கடைச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கோங்க. எது போடணுன்ட்டு தெரியல. போட்டுட்டு மஷ்ரூம் எடுத்து போடுங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா திறந்து வெடிச்சிடும். ஐயோ வெடிச்சிட்டே. ஃபீட் மீ. அதுக்கப்புறம் ஃபீட் மீ பேபி நல்லா சிம்பிள். அண்ணா இருக்குது. என்ன ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ பெருசு இருக்குது. சரி வாங்க நாம் இது எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடு. நம்ம கையில் வந்து பாலே பிடிங்கி விட்டுட்டாண்ணா. இது பார்க்க மேய்ஸ் மாதிரி இருக்கே. எங்கே போகுதுன்னுட்டு தெரியல. அண்ணா இருக்குது பால். இப்போ நம்ம அந்த சைட் போகணுமா? நம்மகிட்ட மட்டும் டெலிஃபோன் பவர் இருந்தால் ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வந்துருக்கான். பாருங்களேன், ஒரு கோழியை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. தொங்கலாம் விடல, கீழே அவ்வளோவே வரி இருக்குது. நாமளாச்சு இப்போ கொஞ்சம் நெருப்பு இருந்துச்சுன்னா அதை அவிச்சி சாப்பிட்ருக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே விட்ருக்காங்க. இது ஒரு அப்ளைல ஒரு பாட்டு தான். ஆமாம், இது நல்ல கஷ்டமாக இருக்கும். எங்கே போனோன்னுட்டு தெரியாது. எந்த சைடு போகுது? இங்கேயே போக முடியல. ஒரே சிக்கன்லாம் இருக்குது. வந்த இடத்துக்கே வரோம், ஒன்றுமே முடியல. இங்கேயும் முட்டை சந்து. என்ன முடியலையே. எங்கே போகுது? இங்கே பீட்சா இருக்குது. பீட்சா ஃப்ரீஸ் ஆகிட்டு. அண்ணா இருக்குது பால் பாட்டில். இப்போது பால் பாட்டில் எடுத்தாச்சு. இப்போ நாம் எங்கே போகணும்? எங்கே இருக்குது வெளியே போகிற வழி? இதிலே லெந்தாயிரும் வழியே. ஐயோ லெந்தாயிருமோ நினச்ச மாதிரி. இவங்கன்னா 100 வருஷமா கண்டுபிடிச்சிட்டு வாரேன். எப்பாடியோ கண்டுபிடிச்சாச்சு. 100 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓப்பன் த டோர். அடுத்தது ஓப்பன் த டோர். உள்ள பார்த்தா குட்டி சாத்தா உனக்காண்டி பால் எடுத்துருவீங்க. என்ன கோவமா இருக்கா? சிரிச்சிட்டான். இப்போ தாட்டா ஒரு மனுஷனுக்கு குளக்குள்ளே இருந்துருக்கு. நீ யாரா பேசுறதுக்கு? இவெல்லாம் சின்ன பிள்ளை. நான் ஏன்ட்ட பார்த்தாலே தெரிச்சிட்டு ஓடிடுவா. இரு நான் பார்த்துக்கிறேன். டைப்பர் எடுத்து ஏன் கையில் கொடு. இந்தா பாப்பா. ஐயோ சொன்னா கேட்டியாலே. அவன் குட்டி சாத்தவளே. ஐயோ இப்போதான் நம்புறேன். ஐயோ மூஞ்சி கிட்ட காட்டுருவா. அண்ணா பாருங்க பறக்குறா. இவ்வளோ தடுத்து நிறுத்தணும்ல. லைக்கும் சப்ஸ்கிரைபும் வேணும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஐயோ சீக்கிரடா. இவன் என்ன தந்து பூமிக்குள்ளலாம் வரா. எமர்ஜென்சி கிளாஸ் உடச்சாச்சு. ஹெலிகாப்டரில் வந்துட்டு இருக்கோம். வந்தாச்சு. ஹெலிகாப்டரில் வந்தாச்சு. போட்டாச்சு. குட்டி சாத்தானே கீழே விழுந்து கிடக்க. எந்திரிச்சு வா. நல்லா தூங்கிட்டா. இப்போ கூட நான் எப்படி பார்த்துக்கிறேன்ட்டு பாரு. என் கையில் வந்துட்டா. ஐயோ கையில் வந்த உடனே எந்திரிச்சது. எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கா. ஐயோ யாய் என்னது இந்த ஸ்டோரி படிக்கணுமா? இது கூட நான் படிக்கிறேன். நீ ஒரு பயிரம் கிளிக்க வேண்டாம். ஐயோ ஸ்டோரி இந்த ரைம். இந்த பேபி நான் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு வைக்கிறேன். நீ கண்ட்ரோல் பண்ணாத. ஐயோ போட்டுடு. லாக் ஆகிட்டு. நாம் ஸ்டோரி படிப்போம். என்னது எடுப்போம்? இந்த ஆட்டுக்குட்டி எடுப்போம். போட்டாச்சு ஆட்டுக்குட்டி. போட்டாச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டோரி புக்கை படிப்போம். என்னதுன்னா ஒரு ஆடு இருந்துச்சா என்ன? ஓகே, இந்த ஆடு ஒரு சூனியக்காரி வீட்டுக்குள்ளே போயிட்டா. அது சூனியக்காரி அதுக்கு
நகத்தை வச்சு ஆடை பிச்சுட்டான். அதான் சூனியக்காரி ஆடை உள்ளே உழுங்கிட்டான். என்னது? ஐயோ இல்லை எண்டில் பண்ணி விட்டுதா? ஐயோ தெரிய முடியல. எஸ்கே ஐயோ நான் சொர்க்கத்துக்கு போறேன். நரகத்துக்கு போறேன். தம்பி குட் நைட். பாவம் என்ன விட்டுட்டு போயிடான் நரகத்துக்கு. ஏதோ ஒன்று செத்துனா ஓகே. தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா செத்துட்டான். டாட்டா குட் பை. லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே